அவளை நம்ம இப்படி டீல் பண்ணா வேலைக்கே ஆகாது. அவளுக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அப்பதான் அவ அடங்குவா. நீ சொல்றதும் சரிதான். ஆனா எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவளை அப்படியே ஏதாவது பண்ணணும் போல இருக்கு. ஐயோ மித்ரா, உனக்கு புரியுதா இல்லையா? முதல்ல நீ நார்மலா இரு, அப்பதான் அவளை என்ன பண்றதுன்னு நம்மளால யோசிக்க முடியும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நான் சொல்ற மாதிரியே நீ பண்ணு. என்ன பண்ணணும் மித்ரா? அந்த பாரதி அவ கல்யாணத்துக்கு கட்டிக்கிட்ட புடவையை கட்டிக்கிட்டு கோவிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணிருக்கா. அவளை அந்த புடவைய கட்ட விடாம பண்ணிட்டா அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்ற? அந்த புடவையை எடுத்து ஒளிச்சு வச்சிடலாமா? புடவையே இல்லாம பண்ணிடலாம். எனக்கு புரியல, எப்படி? அந்த புடவையை எடுத்துட்டு வந்து எரிச்சிடலாம். நீ சொல்ற பிளான் நல்லதா இருக்கு. ஆனா புடவை பாரதியோட ரூம்ல இல்ல இருக்கு. அந்த பாட்டி எப்ப பார்த்தாலும் ரூம்லயே தான் இருக்கு. எப்படி போய் புடவை எடுக்கிறது? நான் அதை பத்தி யோசிக்காம இருப்பேனா? நான் சொல்ற மாதிரியே பண்ணு. வேண்டியவற்றை பாட்டி, என்னம்மா? உங்ககிட்ட யூஸ் பண்ணாத உங்களோட பழைய துணியெல்லாம் இருந்தா கொடுங்க. இப்ப எதுக்குடி அதை கேக்குற? அது வீட்ல இருக்கிற பழைய துணியெல்லாம் போட்டு எரிக்க போறேன் பாட்டி. என்னது, எரிக்க போறியா? ஏன் அப்படி பண்ற? போகி பண்டிகை அப்பதானே பழைய துணியெல்லாம் போட்டு எரிப்போம். அத கூட நம்ம லண்டன் போனதுக்கு அப்புறம் பண்றதே இல்லையே. அது இல்ல பாட்டி, நான் 2 நாளைக்கு முன்னாடி கோவிலுக்கு போனப்போ அங்க ஒரு சாமியாரை பார்த்தேன். மித்ராவோட கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்குல்ல, அது அவர்கிட்ட சொல்லி என்ன பண்ணலான்னு கேட்டேன். அதுக்கு தான் நாம பரிகாரத்துக்கு மேல பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கோமே. அது மாதிரி இதுவும் ஒரு பரிகாரம் தான் பாட்டி. வீட்ல ரொம்ப நாளா நம்ம யூஸ் பண்ணாத துணிமணியெல்லாம் வச்சிட்டு இருக்கோம்ல, அது நல்லது கிடையாதான். அதெல்லாம் போட்டு எரிச்சிட்டோம் அப்படின்னா வீட்ல இருக்கிற கெட்டதெல்லாம் போய் நல்லது வரும்னு சாமியார் சொன்னாரு. அத இன்னைக்குதான் செய்ய சொல்லிருக்காங்க பாட்டி. அத நானும் சரி பண்ணி பார்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? எப்படியோ இந்த வீட்ல ஒரு நல்லது நடந்தா சரி. என்கிட்ட இருக்கிறத கொடுக்கறேன், நீ சாமியார் சொன்ன மாதிரியே பண்ணிடு. வா தர. பாத்து பாட்டி போ. ஓகே. வா நந்தினி, போலாம். வந்துடும் பாட்டி. போயிட்டு வாமா. சீக்கிரமா சமையலை முடிச்சிட்டு நட சாத்திரத்துக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். பாரதி ஏன் கல்யாணத்தை நடத்தி விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவ மட்டும் கல்யாண நாளை கொண்டாடுறாளா? இந்த கல்யாண நாளை மறக்கவே முடியாத அளவுக்கு நான் மாத்தி காட்டுறேன். நந்தினி, நீ போய் அதை எடுத்துட்டு வந்து ஊத்து. புடவை எங்க போச்சு? சமையல் செய்ய போறதுக்கு முன்னாடி பெட் மேல் தானே வச்சுட்டு போனேன். பாட்டி எடுத்து எதுவும் கபோர்ட்ல வச்சிருப்பாங்களோ? பாரதி, நீ இன்னும் கிளம்பலையா? கோயில் நட சாத்துறதுக்குள்ள போகணுமா இல்லையா? போறேன் பாட்டி. ஆமா, என் புடவை எடுத்து எங்கேயாவது வச்சிங்களா? எந்த புடவை பாரதி? என் கல்யாண புடவை தான் பாட்டி. ஆமா, இங்கதான் இருந்துச்சு. ஆமா பாட்டி, சமைக்க போறப்போ இங்க கட்டில் மேலதான் வச்சுட்டு போனேன். இப்ப காணுமே. என்ன பாரதி சொல்ற? அதிசயமா இருக்கு. புடவை எங்க போயிருக்கோம்? பாரதியோட பழைய துணியெல்லாம் இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன். வீட்டுல இருக்கிற எல்லா பழைய துணியையும் எரிக்க போறோம். பாரதி, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. நீ சமைச்சிட்டு இருந்தப்போ அந்த மித்ரா இங்க வந்து ஏதோ சாமியாரு இந்த பழைய துணியெல்லாம் போட்டு எரிக்க சொன்னாருன்னு சொல்லி என்கிட்ட பழைய துணி இருக்கான்னு கேட்டான். நானும் கொடுத்து விட்டேன் பாரதி.
பாரதி, ஆசீர்வாதம் வாங்கிட்டேன்னு என்ன கடுப்பேத்தனல. நீ ஆசையா பொத்தி பொத்தி வச்சிருக்கிற உன் ஆசையான கல்யாண புடவைய இப்போ நான் எரிக்க போறேன். என்கிட்டயே சவால் விடுறியா? அழுது சாவடி. ஏய் மித்ரா, மித்ரா வேண்டாம். மித்ரா, ஏய், ஐயோ என் புடவை, ஐயோ என் கல்யாண புடவை, ஐயோ கடவுளே, ஐயோ புடவை போச்சு. பாரதி, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. வர வர இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு சுத்தமா மரியாதையே இல்லாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, மரியாதை கொடுக்கற மாதிரி நடந்துக்கிட்டவங்க யாரையும் நான் இப்படி பேச வேண்டிய அவசியமே இல்ல. என்ன நீ ரொம்ப பேசிக்கிட்டே போற? என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி பண்ண? இன்னைக்கு என் வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான நாள். அது எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்குற மாதிரி இவ பண்ணி வச்சிட்டா. அது என்னன்னு நான் சொல்றதை விட அது உங்க பேத்தி வாயாலே கேளுங்க. மித்ரா, இங்க என்னதான் நடக்குது? எங்க கண்ணு முன்னாடியே உன்னை அறையிறா. கேட்டா காரணத்தை சொல்லாம கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கறா. அப்படி என்னதான் நடந்துச்சு? நான் எதுவுமே பண்ணல பாட்டி. நான் பாட்டுக்கு பழைய துணியெல்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து என்ன எதுனே தெரியாத மாதிரி பாரதி வந்து என்ன அடிச்சிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. உண்மையை சொல்லணும்னா இவ எதுக்கு அடிச்சான்னு தெரியாம தான் நானே குழம்பி போயிருக்கேன். இவதான் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா பாட்டி. நீங்களே என்னன்னு கேளுங்க.